வடகிழக்கு மாநிலங்களில் கொட்டித் தீர்த்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம், நிலச்சரிவுகளில் சிக்கி கடந்த 2 நாட்களில் 31 பேர் உயிரிழந்தனர். அருணாச்சல பிரதேசத்தில் கிழக்கு கெமங் மாவட்டத்தில் உள்ள பனா செப்பா சாலையில் வாகனம் மீது பாறைகள் உருண்டு விழுந்ததில் 4 சிறுவர்கள், 2 கர்ப்பிணிகள் உள்பட 7 பேர் உயிரிழந்தனர். டபோரிஜோ நகரத்தில் ஓடும் சிஜின் ஆற்றில் அபாயகரமான அளவில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. देखो ये सिगिन नदी बहुत बड़ा हो गया है। பொம்டிட் என்ற இடத்தில் ஆற்றினிடையே உள்ள சிறிய தீவு திட்டில் 2 நாட்களாக சிக்கி தவித்த 14 பேரை இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டது. மிசோரத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 3 சர்சிப் மாவட்டத்தில் நிலச்சரிவில் சிக்கி 2 உயிரிழந்தனர். சம்பாயில் கனமழையால் சாலையோரம் இருந்த சிறிய உணவகம் நிலச்சரிவில் சிக்கி பள்ளத்தாக்கில் சரிந்தது. அஸ்ஸாமில் கவுஹாத்தி, கோலகாட், லக்கிம்பூர் ஆகிய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவில் சிக்கி 9 பேர் உயிரிழந்தனர். மழை வெள்ளத்தால் 15 மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. பிரம்மபுத்திரா, பாரக் உள்ளிட்ட 10 ஆறுகளில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பாய்கிறது. மேகாலயாவில் நிலச்சரிவு, மின்னல் தாக்கி 6 பேர் உயிரிழந்தனர். ஹஜிம் மஜ்பாரா என்ற இடத்தில் வெள்ளப்பெருக்கில் இளைஞர் ஒருவர் அடித்துச் செல்லப்பட்டார். மணிப்பூரில் அவங்குல் என்ற இடத்தில் இம்பால் ஜிர்பம் நெடுஞ்சாலையில் திடீர் நிலச்சரிவால் சாலை துண்டிக்கப்பட்டது. கடும் மழையால் இம்பால் பள்ளத்தாக்கு வெள்ளத்தால் மூழ்கியது. சிக்கிமில் தொடர் மழை காரணமாக டீஸ்டா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வடக்கு சிக்கிமில் சங்கலங் ஆற்று பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் சோங்கு, சங்தங், லச்சுங் மற்றும் லச்சன் ஆகிய பகுதிகள் துண்டிக்கப்பட்டன. கனமழையால் வடக்கு சிக்கிமில் தீங், சுங்தங் ஆகிய இடங்களில் ஏற்பட்ட கடும் நிலச்சரிவால் அப்பகுதியே மண்மூடி சேராக காட்சியளித்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.